அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். நீங்கள் கும்பம் மீனம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி முதல்ல இந்த பயிற்சியில் வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆக கையில் பணப்புழக்கம் என்பது பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. குறிப்பாக அவருடைய பார்வையின் பலனாக யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நான் பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கு, லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. லோன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பெயர்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். விவசாயம் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையை தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அடிக்கடி வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியே வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது.
அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, உங்களுடைய ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது. இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, ஹைக்கு, இப்படி மானிட்டரி பெனிஃபிட் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த பயிற்சியில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சப்பார்டினேட், உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலங்களில் யாரெல்லாம் வழக்குகள் இருக்கோ உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது பெரிய லெவலில் ஒரு இன்டர்வியூ அல்லது எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணியிருக்கேங்கிறவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கோ எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நல்ல லேபர்ஸ், அதாவது ஸ்கில்டு தொழிலாளர்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருக்குது. இது கணவன் அல்லது மனைவி 2 பேருக்கும் பொருந்தும். மேரிட்டல் லைஃப்பில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். மேரிட்டல் லைஃப்புமே ஒரு பெரிய ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை, நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த காலங்களில் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகலை, நிறைய ஸ்ட்ரகிள். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேருந்து 2027 பிப்ரவரிக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி, போத் ஆர் சைடு இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஒரு தொழில் முனைவராகவோ என்டர்பிரனராகவோ ஸ்டார்ட் அப் கம்பெனியோ ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நார்மலாக யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் பண்ணுறதா இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. ஒரு நன்மை தீமை கலந்து தான் கிரகங்களுடைய தன்மை இருக்கும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்க குருபானை கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.